friends, welcome back to my channel Priya's Kitchen. நம்ம இன்னைக்கு 5 வகையான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு கொழுக்கட்டை மாவு ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துர்க்கேன், பச்சரிசி மாவு. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் சுடு தண்ணி வந்து உள்ள சேர்த்திக்கலாம். இப்போ 1 கப் நான் சுடு தண்ணி உள்ள சேர்த்துறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நான் கையில பிசைஞ்சிக்கலாம். மாவு ஒட்டாம வரணும். நம்ம கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு வந்து தயாராயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் மூடி வச்சுங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்கன்னா மோதகம். இதுக்கு நான் உள்ள ஸ்டஃபிங் வந்து தேங்காய் பூர்ணம் வைக்க போகிறேன். அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லத்துக்கு 1 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போது ஒரு பேனோ ஒரு கடாயோ வச்சுக்கோங்க. நம்ம வடிகட்டின வெல்லம் அந்த பாகை வந்து உள்ளே சேர்த்திடலாம். இது கூட வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4லேருந்து நீங்கள் 1/2 கப் வரைக்கும் தேங்காய் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் 1 டீஸ்பூன் வந்து நெய் விடுறேன். நம்ம ஏலக்காய் தூள் வேணால் அது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் நல்லா தட்டி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பூர்ணம் நடுவில் வச்சு இந்த 4 பக்கமும் வந்து ஒன்று சேர்த்து இப்படி கோபுரம் மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான், மோதகம் ஷேப் வந்து அழகாக வந்துருச்சு. நான் இந்த மாதிரி 5 பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை. இதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பை எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு நான் வந்து 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். இது கூட வெல்லம் சேர்த்து இதுவும் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த மசிச்ச கடலைப்பருப்பை வந்து நான் உள்ளே சேர்த்திருக்கேன் மிக்ஸி ஜாரில். இது கூட வந்து நம்ம வதக்கி வச்ச தேங்காயும் வெல்லமும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தண்ணி விடாமல் அரைச்சிடணும். இப்போ இந்த பூரணம் இருக்கட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல, இதில் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ஒரு 4 உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இலை இருந்துச்சுன்னா இலையில் கூட நம்ம இதை தட்டலாம். இல்லை அப்படின்னா பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பேஷ்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் கையில் எண்ணெய் தடவிட்டு பேப்பர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவியிருக்கேன். இப்போது நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை மாவை உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மெல்லிசாக வந்து இதில் தட்டிக்கலாம். நம்ம மாவு நல்லா நைஸாக தட்டியாச்சு. இப்போ நடுவில் வந்து நம்ம பூரணம் வச்சிடலாம். பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பேப்பரை வந்து நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஓரங்களில் வந்து நல்லா சீல் பண்ணிடலாம். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நீங்கள் பேப்பர்லேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை வந்து நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த சைடு எட்ஜஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு இப்படி சைடில் ஒரு டிசைன் மாதிரி பண்ணுவேன். ஸோ பார்க்க வந்து கொழுக்கட்டை அழகாக இருக்கும். அடுத்த ரெசிபி வந்து எள்ளு கொழுக்கட்டை. இதுக்கு நான் 1/2 கப் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது லைட்டாக பொரி வர மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எள்ளுன்னு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. இது கூட நான் வந்து 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், பொடிச்ச வெல்லம். இது ரெண்டும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை மாவு வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு. நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்ச எள்ளு பூர்ணம் வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நடுவில் வச்சுட்டு ஓரங்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ இதை நீங்கள் பிடிச்சிக்கலாம். நம்ம பேப்பரில் வச்சு தட்டினோம்ல அந்த மாதிரி ஷேப்லாம் செய்யலாம், மோதகம் மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக உருண்டையாக வந்து பிடிச்சிருக்கேன் எள்ளு கொழுக்கட்டை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சிடலாம். நான் வந்து இந்த ஸ்டீமர் எடுத்திருக்கேன். நம்ம இட்லி பாத்திரத்துலையும் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வந்து வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/4 கப்போட கம்மியாக கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து அதை காய்ச்சிடலாம், பாகு காய்ச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா வடிகட்டியாச்சு. இந்த பாகு கூட நான் வந்து 1/2 கப் அரிசி மாவு சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாகு வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு சேர்த்து நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் வந்து விடுறேன். இது ஆப்ஷன் தான். இந்த மாதிரி நெய் விட்டு பிசைஞ்சோன்னா கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அமுத்தி வந்து கையில் பிடிச்சிங்கன்னா நம்ம இந்த 3 விரல் வந்து அதில் பதியணும். அதுதான் வந்து பிடி கொழுக்கட்டை. ஸோ இப்போ சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி மீதி இருக்க வந்து நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபி வந்து கார கொழுக்கட்டை. இதுக்கு வந்து முதல்ல கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே வந்து கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது நல்லா வந்து வதங்கட்டும். இது கூட வந்து 1 கப் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் நீங்கள் வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது 1 கப் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாம். 1 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இப்போ நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. கையில் எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அமுத்தி விடுங்க. 3 விரல் வந்து அதில் பதியணும். ஸோ பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதும் வந்து இதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையும் இந்த கார கொழுக்கட்டை ரெண்டுமே வந்து வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் அதே மாதிரி வேக வச்சுருங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு.
அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி 5 ரெசிபி பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே பிரியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.